பிறகு பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள். இந்த ஊர்ல யாராவது நிரந்தர பணிக்கு இந்த 4 ஆண்டு காலத்துல யாராவது அரசாங்க உத்தியோகத்திற்கு போயிருக்காங்களா? யாருமே போனதில்லை. எந்த ஊரும் எல்லா ஊரும் போய் கேட்டு பார்த்தாச்சு. அப்படின்னு போயிருந்தா கன்சாலிடேஷன் பே, தற்காலிக பணி. தற்காலிக பணி எப்படின்னா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா 15,000 ரூபாய் வாங்குவான். நிரந்தர பணியில 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னா தற்காலிக பணியில 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் பிச்சை காசு மாதிரி போடுறாங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, என் சகோதர சகோதரிகளே, என்னதாயா இந்த பிஜேபி காரங்க பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நீண்ட நேரமாக பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் நினைப்பேன் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு பேனா, அவரோட பேனாவுக்கு செலவழிக்கிறதுக்கு பட்ஜெட் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு அவர் மகன் இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரோட மகன் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி காலம் காலமாக இது மக்களாட்சியா மன்னராட்சியா என்று கூட தெரியாத ஒரு சந்தேகம், ஒரு ஐயம் எழுகிறது. அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களை உருப்படவே விடக்கூடாது அப்படின்னு சங்கடம் கட்டிக்கிட்டு ஆட்சியில் அமர்ந்ததுல இருந்து இவர்கள் செய்வதெல்லாம் மக்கள் விரோத போக்கு, மக்கள் விரோத செயல். அண்ணன், இவர்கள் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் முன்னாடி இவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஓட்டு கேட்டு வரும்பொழுது என்னெல்லாம் சொல்லி நம்மகிட்ட நாடகம் நடத்தினாங்க, நம்ம வீட்டு பொண்ணுங்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எல்லா ரேஷன் கார்டுக்கும் மகளிர் உரிமை தொகை அந்த குடும்ப தலைவியின் பேர்ல 1000 ரூபாய் பணம் போடுறேன்னு சொன்னாங்க. சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் வரைக்கும் அந்த பக்கத்தை கூட திருப்பி பார்க்கல. கேட்டா நாங்க தகுதி வாய்ந்த மகளிரை தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. 1.5 வருஷம் கழிச்சு ரொம்ப பெரிய போர்க்கொடியெல்லாம் தூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த மகளிரை கணக்கெடுத்து இவங்க வந்து 1000 ரூபாய் பணம் போடுவாங்கன்னு பார்த்தா தெருவுக்கு 10 பேருக்கு போடுறாங்க. என்னன்னு போய் கேட்டா அடுத்த வருஷம் 10 பேர், அடுத்த வருஷம் 10 பேர். இப்ப வரைக்கும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சான்னு கேட்டா இல்ல. அதுலயும் போய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யறேன். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம டெல்டா மாகாணத்தில் இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே விவசாயம் செய்து விவசாயத்தை நம்பி பிழைக்கக்கூடியவர்கள். இதனால பயனடைந்திருந்தோம்னா நம்ம மாவட்டத்துலதான் அதிக அளவுல பயன்பெற்றிருக்காங்க. நம்ம விவசாயிகள் கிட்ட எல்லாம் என்ன போய் சொன்னாங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துவோம்னு சொல்லி நம்ம விவசாய பெருமக்களை ஏமாத்தினாங்க. போதாக்குறைக்கு நம்ம அரை பவுன், 1/4 பவுன், 3/4 பவுன் வீட்டுல வச்சிருந்தோம்னா நீ கொண்டு போய் பேங்க்ல வையா, உனக்கு நகை கடனையும் தள்ளுபடி பண்ணிடுவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி பண்ற வழிமுறைக்கான இருந்த அரை பவுன் 1 பவுன் முடிஞ்சு போச்சு. வீட்டுல இருந்த அரை பவுன் 1 பவுன் தங்கமும் போயாச்சு. இப்படி இவர்கள் மக்களுக்காக செய்யறேன்னு சொன்ன எதையுமே செய்யல. போதாக்குறைக்கு 3 லட்சம் பேருக்கு வேலை பண்ணி காலிடங்கள் இருக்கக்கூடியதை நாங்க நிரப்பிடுவோம். போதாக்குறைக்கு 1 லட்சம் இடங்கள் அதிகமா வேலை கொடுப்போம். 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லி இவங்க வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள். இந்த ஊர்ல யாராவது நிரந்தர பணிக்கு இந்த 4 ஆண்டு காலத்துல யாராவது அரசாங்க உத்தியோகத்திற்கு போயிருக்காங்களா? யாருமே போனதில்லை. எந்த ஊரும் எல்லா ஊரும் போய் கேட்டு பார்த்தாச்சு. அப்படின்னு போயிருந்தா கன்சாலிடேஷன் பே, தற்காலிக பணி. தற்காலிக பணி எப்படின்னா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா 15,000 ரூபாய் வாங்குவான். நிரந்தர பணியில 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னா தற்காலிக பணியில 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் பிச்சை காசு மாதிரி போடுறாங்க. எப்ப வேலை நிரந்தரம் பண்ணுவாங்க தெரியாது. போதாக்குறைக்கு கொரோனா காலகட்டத்தில் எம்ஆர்டில எக்ஸாம் எழுதி வந்த நர்ஸுகளுக்கு இன்னும் வேலை வந்து பணி நிரந்தரம் பண்ணல. அந்த தற்காலிக வேலையை வாங்குறதுக்கு கமிஷன் வேலை கமிஷன், லஞ்சம் வேலை லஞ்சம், இப்படி ஊழல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. இப்படி எல்லா வகையிலும் ஊழல் பெருசாலிகளாக இருந்த இவர்கள் நம்ம எவ்வளவு கொள்ளைக்காட்டுக்கு வயக்காட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா உடம்பு வலிக்கு ஒரு டானிக்கு மாதிரி சரக்கு எடுத்துட்டு போவோம். அதுலயும் 10 ரூபாய் 20 ரூபாய். ஒயின் ஷாப்ல போய் நான் மனசை தொட்டு சொல்லுங்க அண்ணங்களா, நம்ம வீட்டு டாஸ்மாக், நம்ம ஊர்ல இருக்க டாஸ்மாக் என்ன பொறுத்த பணக்காரனா போறான், அவன் எலைட் ஷாப்புக்கு போறான். ஏதோ அண்ணாடங்காச்சு டெய்லி கூலி வேலை பார்க்கறவங்க நம்ம அந்த ஒயின் ஷாப்ல போய் சரக்கு வாங்கினா அதுலயும் 10 ரூபாய் 20 ரூபாய், பாட்டிலுக்கு 10
பார்த்தா ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபாய்க்கு மேல அதுவே கல்லா கட்டி இருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு கணக்கு பார்த்துக்கோங்க. இப்படி இவர்கள் விட்டு வைத்த எந்த துறையுமே கிடையாது. எல்லா துறையிலையும் லாபம் கொடுத்து லாபத்துக்கான வழிதான் பார்த்துட்டு இருக்காங்க. மின்சார கட்டணத்தை நாங்க மாசம் மாசம் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்க 100 ரூபாய் 200 ரூபாய் கட்டுற கரண்ட் பில் கூட வராது, எல்லாமே இலவசம் ஆயிடும், மாசம் மாசம் கரண்ட் பில் குடிப்போம்னு சொல்லி இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப எங்கேயாவது மாசம் மாசம் மின்சார கட்டணம் குடிக்கிறாங்களா? 4 வருஷம் ஆச்சு. யாராவது சொல்லுங்க பாப்போம். 200 ரூபாய் 300 ரூபாய் கரண்ட் பில் கட்டினவங்க இன்னைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கட்டிக்கிட்டு வாங்குற சம்பளத்துல பாதி பணம் கரண்ட் பில்லுக்கும் இந்த மாதிரியே நம்மளுடைய செலவினங்களுக்கும் போயிடுது. 10,000 பத்திரப்பதிவு 100 மடங்கு கட்டணம் உயர்த்தி ஆயிடுச்சு. இப்படி எல்லா துறைகளிலும் ஊழல் மடிந்து கிடைக்கிறது, விலைவாசி உயர்ந்து விட்டது, மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லாம பிச்சைக்காரங்க மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இவர்கள் மட்டும் கொழுத்து வயிறை வளர்த்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இனிமே தொடர்ச்சி அடிக்க போறாங்க, நம்ம விரட்டி அடிச்சிருவாங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சியா. அதனால எப்பவுமே இவர்கள் 75 ஆண்டு காலமாக அரசியல் என்ன ஆயுதத்தை எடுப்பாங்க. மக்கள் நம்ம மேல நம்பிக்கை இருக்காங்க, மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லை. அவர்களை கவர வேண்டும் என்றால் இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் இந்த மொழி போராட்டம். 1967 உண்மையாலுமே இந்திய திணிச்சது யாருங்க? காங்கிரஸ்காரன் இந்திய திணிச்சா. எப்படி திணிச்சான்? 1967 அலுவல் மொழியாக கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும், நம்ம எல்லாரையும் கட்டாயப்படுத்தினாங்க. முடியாதையா அலுவல் மொழியாக இந்தியை கொண்டு வந்தா எங்க தமிழ் மொழி அழிந்து போயிடும்ங்கிறதுக்காக உண்மையான தமிழ் பற்றாளர்கள், உண்மையான தமிழ் மக்கள் விரட்டி அடிச்சோம். அதுல அர்த்தம் இருந்தது. ஆனா இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் மோடி சர்க்கார் என்ன சொல்கிறது? தேசிய கல்விக் கொள்கையில எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ நம்ம படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகள் நீட் எக்ஸாம் எழுதணும், நீட் எக்ஸாம் எழுதி மருத்துவ படிப்பு படிக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும்தான் நம்ம தேடுறோம். அரசாங்க கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு, கேரளால இருக்கு, ஆந்திரால இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் டெல்லியில இருக்கு, மும்பைல இருக்கு. எங்க வேண்டுமானாலும் நம்ம இலவசமாக படிக்கக்கூடிய உரிமை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கிறது. ஏன் நம்ம வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேற மாநிலத்துல நம்ம பிள்ளைகளை சேர்க்க மாட்டேங்கிறோம்? மொழி தெரியாது, அங்க போனா நமக்கும் பேச தெரியாது, நம்ம பிள்ளைகளுக்கும் பேச தெரியாது. என்ன பண்றது? வேற வழிகள் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கல்லூரிகள்ல மட்டுமே நம்ம சீட்டை சேர்றோம். இதே நமக்கு கேரளா பக்கத்துல இருக்கிறவங்க, கேரளா பார்டர்ல இருக்கிற ஊழியர்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி போனா ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கும். அந்த மருத்துவக் கல்லூரியில சேரணும்னா மலையாளம் தெரிஞ்சோம்னா நம்ம சேரலாமா? இதே மாதிரி ஆந்திரால இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில நம்ம பக்கத்திலே இருக்கும், 100 கிலோமீட்டர் பார்டர்ல இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கல்லூரியில சேர்க்கலாம். இப்படி நாம படிப்பை வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க சென்று எங்கெல்லாம் சென்று நம்ம பிள்ளைகள் படிக்க வேண்டும், அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக வர வேண்டும், அவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட நீ ஹிந்தி படிக்க வேணாம், 3ஆவதாக ஹிந்தி படிக்க வேணாம். தமிழ் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய ஆங்கில தனியார் பள்ளிகள்ல தமிழ் சொல்லி கொடுக்கறதே இல்லை. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பிள்ளைய பார்த்தோம்னா தமிழும் பேசாம ஆங்கிலமும் பேசாம தமிழ் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் தாய்மொழி அழிந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தனியார் பள்ளியா இருக்கட்டும், அரசாங்க பள்ளியா இருக்கட்டும், எல்லா பள்ளிகளிலும் கட்டாயமாக தமிழ் கல்வியை புகுத்த வேண்டும், கட்டாயமாக தமிழ் பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதோட இதே வந்து ஆந்திரா போனா கட்டாயமாக தெலுங்கு படிக்கணும், கேரளா போனா கட்டாயமாக மலையாளம் படிக்கணும். அந்த மாநில மொழி என்னவோ, அந்த தாய்மொழி என்னவோ, இது இந்தியா முழுக்க ஒரே சட்டம் தான். தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம், கேரளாவுக்கு ஒரு சட்டம், ஆந்திராவுக்கு ஒரு சட்டம் இல்லைங்க. இந்தியா முழுக்க ஒரே சட்டம் தான். என்ன சொல்லுன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமாக தாய்மொழியை படிக்க வேண்டும், அந்த மாநில மொழியை படிக்க வேண்டும். 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பையன் மாநில மொழியில தாய்மொழியில படித்தா அந்த மொழியை மறைக்காம மறைக்க மாட்டான். அதற்காக 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இலக்க மொழியாக ஆங்கிலத்தை 3ஆவதாக உனக்கு பிடித்த ஏதாவது ஒரு மொழியை படி, எந்த மாநிலத்தோட பார்டர்ல இருக்கோ அந்த மாநில மொழியை நீ படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, எல்லா துறையிலும் இவர்கள் லாபம் பார்த்தவர்கள், கொடுத்தவர்கள்.
இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தனியார் பள்ளிகளுமே முக்கால்வாசி பேர் இவர்களுடைய எல்லா பெற்றோர்களும் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கீங்க. எல்லாரும் வந்து தனியார் பள்ளியில சேர்க்கறதுல வருமானம் வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் நம்ம ஊருக்கு அரசாங்க பள்ளியில தான் படிப்பாங்க. நாம தனியார் பள்ளிய பார்த்து அண்ணாவை பார்க்கறதுக்கும் தனியார் பள்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன காரணம்? அங்க உள்கட்டமைப்பு நல்லா இருக்கும், ஏசி கிளாஸ் ரூம் இருக்கும், டீச்சர் நல்ல டீச்சர் இருப்பாங்க, நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். இதுக்காக தான் தனியார் பள்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இதே விஷயத்த நீங்க அங்க இருக்கக்கூடிய அன்னாட ஆட்சியா இருக்கக்கூடிய தினக்கூலி பார்க்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த என்னுடைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய என் குழந்தைகளுக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு தேசிய கல்விக் கொள்கையில 3 மணி மட்டும் படிக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊர்ல தனியார் கல்லூரி நல்ல ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய நூலகத்துல எல்லா வசதியும் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடத்துல எல்லா வசதியும் இருக்குன்னா அந்த அரசாங்க பள்ளிக்கூட மாணவன் அந்த தனியார் பள்ளியில இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் உபயோகப்படுத்திக்கலாம். இதனாலேயே உள்நாட்டு இருக்குன்னா அந்த உணவு விளையாட்டு சக்தியில இந்த அரசு பள்ளி மாணவன் போய் விளையாடலாம். இப்போ அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் கிடைத்து விட்டா யாராவது தனியார் பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் போடுவோமா? தனியார் பள்ளிக்கு வருமானம் குறைந்துவிடும் என்ற பயத்தில் இவர்கள் கடைசியாக நம் வீட்டு பிள்ளைகளின் படிப்பிலும் கை வைக்கிறார்கள். கண்டிப்பாக இதை மக்கள் உணர்வார்கள்.